ஒருத்தரையும் காணல. தெருவே ஒரே அமைதி அடா கிடக்கு. இல்லை எங்க போயிருப்பாளுவ? இது நம்ம கீதா வீட்டு தானே. இன்னைக்கு கீதா வீட்டுல ஏதாவது கூட்டு பொரியல் செஞ்சிருப்பா. வாசல்லே என்ன மனம் தூக்குது. கறி குழம்பு எதுவும் ஆக்கியிருப்பாள். ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரல, எதுவும் ஆக்கியிருப்பா. அதை 2 குழம்பு வாங்கிட்டு போவோம். இன்னைக்கு கீதா வீட்டுல தான் கூட்டு பொரியல் வாங்கணும்னு இருக்கு. நல்ல வாடையா இருக்கே, வீட்டை தாண்டி போகவே முடியாது. பிறகு என்ன வாடை அடிக்குது எம்மா. இன்னைக்கு ஏதாவது ஒன்று பேசி இருந்துட்டு குழம்பு வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். வீட்டில் போய்ட்டு சோத்தை பொங்கி ஊற்றி தின்னா நேரம் சரியாக இருக்கும். எப்படியாச்சும் போயிடணும். கீதா கீதா இன்னும் ஒருத்தர் சத்தம் கூட கேட்கல. ஆனால் கறி குழம்பு வாடை மட்டும் நல்லா தூக்குது. யாராவது வந்துட போகிறோன்னு கேட்டெல்லாம் புட்டி வச்சுட்டு உள்ள படுத்துட்டாலோ. கீதா இம்மடி கீதா, கதவை தரையா வாக்க. என்ன இந்த பக்கிட்ட வந்திருக்கிய? எது விஷயமாக்க? வீட்டில் கிடந்து உறங்கிட்டே பார்த்துங்க. நேற்று பூரா 2 நாளாக ஒரே தலைவலிக்க. என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலை. 2 நாளாக தலைவலி. அதனால படுத்த படுக்கையே கிடக்கும். ஏந்திரிக்க கூட முடியலை. ஒருவேளை மாத்திரை கொடுக்க கூட ஒருத்தர் இல்லைக்க. அதை நீங்கள் கூட்டதுக்கு அதில் கேட்கல. ஏன்க்கா ஏதாவது விஷயமா? எப்போ என்ன பொய்ய பற்றியா? நேற்று தான் பார்த்தேன், மார்க்கெட்டில் வண்டி எடுத்துகிட்டு என்ன வேகமாக சுற்றிட்டு கிடந்தா. இன்னும் மட்டும் இருந்துவிட்டு இப்போ நல்லா தின்னுபிட்டு தூங்கியிருப்பா. வீட்டில் ஒரே கறி குழம்பு மனம் தூக்குது. இதில் வேற நல்லா உறங்கிட்டாலாம். என்ன பொய் சொல்கிறா பற்றியா? ஊரில் நாம தான் ஒரு புளிகினி பார்த்தா இது அதுக்கு மேலே புளிகினியாக இருக்கும் இருக்கு. விட்டுருவோம்மா நம்ம. அன்னைக்கு எப்படினாலும் வீட்டில் தான் குழம்பு வாங்காம விடுவோனா பார்ப்போம். ஏன் இதா என்னாச்சுமா உனக்கு? 2 நாளாக ஒன்று ஆளையே காணலன்ட்டு தான் உன் வீட்டு பக்கத்து வந்தேனா. அப்படியே ஒன்று பார்த்துட்டு போவோம். 2 நாளாக கீதை வெளியிலே காண பற்றியா? அதான் என்னாச்சு, உடம்புக்கு அது முடியலன்னு பார்க்க தான் வந்தேன். அதே போல் சொல்லிட்டியே, என்ன பண்ணது மேலுக்கு? நீங்களாச்சும் பரவாயில்லக்க. என்னை பற்றி ஒரு 2 நாளாக ஆளை காணலன்ட்டு என்னை தேடிட்டு வந்து வீட்டில் வந்து விசாரிக்க வந்திருக்கியே. இந்த தெருவில் நீங்கள் எப்போ ஒளிஞ்சு போவேன்னு தான் இருக்காளுவோ. என்னக்கா சொல்லியது? என்ன ஆனால் எதுவுமே செய்யலை. இல்லை ஊரு கண்ணே என் மேலதாக்கா இருக்குது. நல்லா தான் இருந்தேன். மற்ற 2 நாளாக பார்க்குறேன், ஒரே உடம்பு சரியில்லை. மேலுக்கு முடியாமல் என்ன செய்துனே தெரியலை. ஆஸ்பத்திரி போய் காட்டினேன். டாக்டர் என்ன சொன்னால் நல்லதம்மா இருக்கே அப்படின்னாலும். அப்புறமா 2 நாள் மாத்திரை வாங்கிட்டு ரத்தம் இல்லையாக்கா, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னாவோ. இதனால தான் 2 மாத்திரை வாங்கிட்டு 2 நாளாக வெளியிலேயே போக முடியலக்கா. வீட்டில் தான் கிடக்கிற மத்தவோ. ஐயோ, எனக்கு முன்னையே தெரியாதே. 2 நாளாக ஒன்று வெளியில் ஆளை காணலன்ட்டு தான் நான் வந்தேன். சரி வந்தேன்னா இப்படியே ஒன்று பார்த்துட்டு போகணுன்ட்டு தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. என்ன செய்யுது? ஒரு இட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா அக்கா ஓடி வந்து ஒன்று பார்த்துருப்பேன்ல. என்ன சொல்லிட்டு போறா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எப்படிப்பட்ட பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஓடி வந்திருக்க போகிறேன். ஏம்மா இப்படி ஒன்றும் சொல்லாமல் நீனே கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்க? எனக்கு என்ன மனசு வலிக்குது தெரியுமா? ஒரு அக்கா போல நான் இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படாத. என்ன இருக்கு உங்க அரும்பு தெரியும். சனியம் பிடிச்சவ இவ்வளவு பேசிங்க. வா வீட்டுக்குள்ளன்னு ஒரு வார்த்தை கூப்பிடல பத்தியா? வாசலோடி அனுப்பிடுவா. அவருக்கு என்ன நடிப்பு நடிக்க வேண்டியதாக கிடக்கு. எங்கேயாவது உள்ள வான்னு கூப்பிட்டாதுன்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். வாசல்லையே பேசிட்டு நிற்கா. நானும் என்ன நடிப்பு நடிக்கேன். ஒன்றுக்கு அசைய மாட்டேங்கிறாள. இதா எவ்வளோ நேரமாக இப்படி நிற்ப? உனக்கே உடம்பு சரி கிடையாது. நீனே ரொம்ப வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொன்னாவன்னு சொல்லியா. அப்போ எதுக்குமா வாசல்லே நின்றுட்டு பேசிட்டு கிடக்க? வா உள்ளே போய் இருந்து பேசலாம். போ. எவ்வளோ நேரம் வாசலில் நிற்க? நீ நிற்கிறது எனக்கு காலை வலிக்கு தெரியுமா? நீ வாமா உள்ளே போய் இருந்து பேசலாம். ஐயா பேசிகிட்டு இருந்ததில் உங்களை உள்ளே கூப்பிட மறந்துட்டேக்கா. வாங்கக்கா உள்ளே வந்து இருந்து பேசலாம். வாங்க. ஒருவேளை சோத்துக்கு என்னவோ நடிப்பு நடிக்க வேண்டியதாக இருக்குது. போயிட்டு நிற்க குழம்பு கூட்டு எல்லாம் வாங்கிட வேண்டியதான். இப்படியே பேசி கரெக்ட் பண்ணி அவள்கிட்ட வாங்கிட்டு போய் இன்னைக்கு நைட்டு பொழுது ஓட்டிட வேண்டியதான். வாங்கக்க வாங்க, சும்மா உள்ள வாங்க. எல்லாம் உங்கள் வீடு போல நினச்சிக்கோங்கக்கா. பொருள்லாம் அங்கங்கே அப்படியே கிடக்கும். ஏன்னா நான் ஒத்தையால் தான் பற்றியில. வீட்டில் யாரும் கிடையாது உதவிக்கு. என் மோவ அங்கங்கே ஏதாவது எடுத்து போட்டுருவா. அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலம்மா. எல்லாம் நம்ம வீடு போல தான். நீ யாரு? எனக்கு தங்கச்சி போல. உன்னை போய் நான் வேத்தாலும் நினைப்பேனா? நம்ம வீடு தான். எப்படி இருந்தா என்ன? வாங்க உட்காருங்க. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டாக்கா? மோர் ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணானா உடையா போற. நீ எப்படிப்பட்ட ஆள்? எல்லாருக்கும் வரவளுக்கு நல்லா செய்வேன். ஏதாவது ஒன்று கொண்டுட்டு வாமா. ஜூஸே கொண்ட பரவாயில்ல. இந்த ஒரு 5 நிமிஷத்துல கொண்டு வந்துருக்கா. உட்காருங்க. ஆயா எத்தே பெரிய வீடு என்னன்னா வாங்கி போட்டு வச்சிருக்கா. காசு இல்லைன்னு சொல்லி நல்லா குழுவெடுத்து என்ன எவ்வளோ பெரிய வீடு கட்டி போட்டுட்டா. வெளியில வந்து பார்க்க தான் சின்ன வீடாட்டம் தருது. உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியுது என்ன எவ்வளோ சாமான் இருக்குது. அம்மா நம்மள தான் வீடு வச்சுருக்கோம். 4 சாமான் 2 சோபா கிழிஞ்சு போனது. அதுவும் அதை போட்டுட்டு என் பெருசும் என்ன சம்பாதிக்கணும் என்ன பித்திக்கேன்.
எங்கள் வீடை பற்றியா எவ்வளோ பெரிய டிவி சோஃபாலாம் எவ்வளோ பெருசாக கிடக்கு. இன்னும் சாஃப்டாக இருக்குது தெரியுமா? உட்காரும்போது நல்லா அமங்குது பார்த்துக்க. இன்னும் அழகாக இருக்குது. வீடு பாரேன் சினிமா தட்டுற மாதிரி இருக்கு. நல்லா கொடுத்து வச்சவ. புருஷனை வெளிநாட்டில் கிடக்கான். இங்கே கிடந்து இவனை ஓட்டிட்டு நல்லா ரூபா சம்பாதிக்கியா. செல்லு நல்ல ஜாலி தான். இந்தாக்கா நல்லா ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்கு பற்றியலா. குடிங்கக்கா. வெயில் நடந்து வந்திருக்கே ஒரே வேக்காலமாக இருக்கும். குடிங்கக்கா. மனசு போல ஜூஸ் நல்ல இனிப்பாக இருக்கு கீதா. நல்லா இருக்கு பார்த்துக்க. எங்கக்கா நீங்கள் மட்டும்தான் இப்படி சொல்கிறீங்க. ஊரில் எல்லாம் என்னென்ன ஏச்சியாவளோ தெரியுமா? என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி வச்சு என் புருஷன்ட்ட ஃபோனை போட்டு சொல்லி வச்சுருக்காவோ. வெளிநாட்டிலேருந்து அவங்க என்ன ஏச்சியாவோ தெரியுமா? என்கிட்ட பேசியே 3 மாதம் ஆச்சுக்க. என்னை என்னன்னு கூட கேட்கறது கிடையாது. எதுக்குக்கா அந்த வேலை உள்ளதுக்கெல்லாம்? ஐயோ யாருமா உன்னை இப்படி சொன்னது? நாங்கள தான் உங்களை இந்த தெருவில் எவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்கேன். உன்னை போல் யார் இருப்பா? உன் கல்யாணம் பண்ணி உனக்கு புள்ள பிறந்ததுலேருந்து எங்கே உன் வீட்டுக்காரர் வெளிநாட்டை தான் கிடக்காரு. இங்கே ஒத்தையெல்லாம் கிடந்து என்ன சிரமம் விட்டுட்டு கிடக்க எங்களுக்கு தெரியாதோ? உன் வீட்டுக்காரர் வரட்டும். இல்லைன்னா ஃபோன் என்ன பண்ணா என்கிட்ட கூட தம்பி என்ன சொல்லுது நான் கேட்கேன். ஒன்று என்ன கஷ்டப்படுறேன்னு பார்க்குற எங்களுக்கு தானே தெரியும். அது தம்பிக்கு என்ன தெரியும்? ஊரில் சொல்கிறவ சொல்லிட்டு கிடந்துட்டு போகிறா. உன்னை பற்றி எனக்கு தெரியாத. அந்த தம்பி தான் வரட்டும். வந்தோம் நானே சொல்லி நீ பேசாமல் இருக்குதா? சரி உடம்பு செல்லன்னு சொன்னல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் செல்வாட்ட சொல்லி செல்வா ஏதோ 2 மருந்து வேண்டாத கொடுக்க சொல்லியிருப்பேன்ல. ஏன்க்கா நீங்கள் வேற செல்வா வீட்டில் வேற ஒரே சண்டையா. உமா வேற என் மேலே சந்தேகப்பட்டுட்டு என்னமோ எனக்கு செல்வா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஸ்கூலில் படிக்கிறது எனக்கு ஃப்ரெண்டு. அதனால நான் கொஞ்சம் சகஜமாக பேச முடியலாம். அதை போய் எவ்வளோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காக்க. எனக்கு என்னவோ கறி வாங்கி கொடுக்கானா அது வாங்கி கொடுக்கானா எனக்கு எப்போவுமே ரூபா கொடுக்கானா. நாங்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றி ஒன்று வேற சொல்லி வச்சு உமா வேற போட்டு அவளாம் அடித்து அவன் வீட்டில் ஒரே பிரச்சனையாக கிடக்கான். எதுக்குக்கா அந்த வேலை இந்த தெருவில் இருக்கவே அந்த வேலைலாம் செய்ய அவளை உருப்பிடுவாள நல்லாவே இருக்க மாட்டா பற்றியங்க. ஐயோ யாரும்மா யார் இப்படி சொல்லியிருக்க போறா? எம்மோ நாங்கள்லாம் யாரும் விட்டு பேச்சு பேச மாட்டோம் பார்த்துக்க. நமக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது. யாரை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லியது இங்கே உள்ளது அங்கே சொல்லியது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நீ எவ யார்கிட்ட போய் என்ன சொல்லியாலோ நமக்கு யாரை பற்றி சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம வீட்டு வெளியே நமக்கு நேரம் சரியாக இருக்கு பற்றியா? என்ன ஒரு பொய் சொல்லியிருக்காளோ பற்றியா? அடுத்தவங்க குடும்பத்தை இப்படி தான் கலாட்டம் பண்ணியாளுவோ. சரி அவளை நல்ல சவரமா எவன் சொன்னாலும் தெரியல கீதா. நம்மளாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது நம்மள்கிட்ட தெருவில் இருக்கவே எவ்வளோ பேச மாட்டான். இந்த ராணி லட்சுமி சின்ன பொண்ணு எல்லாம் இருக்கல்ல யாரும் என்கிட்ட பேசுறது கிடையாது. எல்லாம் அவ ஒரு கூட்டு வச்சுட்டு அவ பேசிட்டு கிடக்கா. நம்மள்கிட்டலாம் எவ பேசியா என்ன நடக்குது எவ வீட்டில் போய் இப்படி சொல்லியான்னு தெரியல. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம போல இருக்கோம். யார்கிட்ட இதெல்லாம் நமக்கு என்ன தேவையதெல்லாம் எவ சொன்னாலும் தெரியலக்கிதா. சொன்னவ மட்டும் எனக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் மட்டும் நீங்கள் பாருங்களேன். யார் என்னன்னு இன்னும் தெரியலை தெரியட்டும். இப்போ தான் விசாரிச்சுட்டு இருக்க முடியலாம். யார் என்னன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு எனக்கு நல்ல மயிறு பிடி சண்டை தான் பார்த்து. தேவையில்லாமல் என் வீட்லேயும் சண்டை போட்டு அவன் செல்வா வீட்லேயும் ஒரே சண்டையா. அவனும் நிம்மதி இல்லாமல் இருக்கான் நானும் நிம்மதி இல்லாமல் இருக்கேன். யாரு தான் இந்த வேலை செஞ்சாலும் தெரியல. அவளுக்கெல்லாம் நல்ல ஜாப் வராது பார்த்துக்காம. எவ சொன்னான்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் மனசே இருக்க மாட்டேன்ல. வயிற்ற பிடிச்சி ஆஞ்சு விடுறேன் ஆஞ்சு. இதே வேலை பொழப்பா. நானும் அவனும் காலேஜ் படிக்கிறது ஸ்கூல் படிக்கிறது ஃப்ரெண்டு. அதனால நான் பேசினேன். அது போய் எவ்வளோ தப்பாக கதை கட்டி விட்டுருக்கா. அவெல்லாம் உருப்படியே மாட்டா பார்த்துங்க. சரி இது ஏன்தான் இப்படி இருக்காள் தெரியல. இவன் அவனை வச்சிருக்கான் இவனை வச்சிருக்கான். இதான் பொழப்பு. வேற வேலையே கிடையாது பற்றியலாம். யாரை பற்றி சொல்லுவாங்களே தெரியலம்மா. நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் யாரை பற்றி நான் பேசவே மாட்டேன். நான் சும்மா அப்படியே வந்தேன்னா ஒன்று அப்படியே பார்த்துட்டு போக 2 நாளாக ஆளை காணுமே. சரி நம்ம கீதா என்னாச்சு ஏதாச்சும் தனியாக ஒத்தையில் கிடக்காலே உதவிக்கு மனசு இல்லையா அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்லா இருக்கல்ல? சரி கீதா நான் அப்படியே கிளம்பிட்டா. ஏன்க்கா வந்தது வராதியமாக கிளம்புறியே? இருங்க 2 சோறு தந்துட்டு போகலாம்ல? ஆமாம் இவ பேசிய பேச்சுக்கு சோறு வாங்கி திம்பாவ. எப்போ பார்த்தாலும் அவன் நல்லா இருக்க மாட்டா உருப்பிட மாட்டான்னு சாப்பிட்டுட்டு கிடக்கா. உங்கள் வீட்டில் சோறு வாங்கிட்டுனா நாளைக்கு எனக்கு பேதியில் போய் நான் செத்து தான் போகணும். ஒன்றும் வேணாம். இந்த குழம்பு வாங்கி திங்கிறதுக்கு சேசாமல் தண்ணி ஊற்றி தின்னுட்டு போயிடலாம். என்ன ஏசியா என்ன சாப்பிட்டுட்டு கிடக்கா பற்றியா? சரிக்கு தானே அப்படியே கிளம்பிட்டேன். ஏன்க்கா வந்தது வராதுமே அப்படியே கிளம்பிட்டியா? இப்போ தானே வந்து இருங்க வந்து லேட்டாக போகலாம். இல்லைன்னா ஏதாவது சோறு கீரை போடணும் பார்க்கா. திங்கிறீங்களா? திங்கிறதான் கேட்டுகிட்டே தான் இருக்க. அவ்வளோ கொஞ்சம் ஒன்றும் கொண்டத பாடு கிடையாது. இந்த ஜூஸோடு அனுப்பிடுவோம் அவருக்கு. சரிக்குதா வயிற்று பசிக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டில் வச்சு வரதுனுங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னலைக்குதா. எதுக்கு இப்படி போட்டுட்டு ஓடியாந்த? ஏற்கனவே வயிறெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நான் வீட்டுக்கு போகணுன்னு பார்த்தேன். நீனே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சரி உனக்கு மனசு கஷ்டப்படும். நான் 2 தின்னுட்டு போகிறேன். என்ன
பரவாயில்லக்கா, தின்னுட்டு போங்க. அக்கா சோறு நல்லா இருக்கா? கூட்டு பொரியெல்லாம் கொஞ்சம் சுமாராதாக்கா இருக்கும். இன்னைக்கு அவ்வளோ உடம்பு செல்ல பற்றியெல்லாம், அதனால தான் கொஞ்சம் ஒரு போல தான் செஞ்சுருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கக்கா. சூப்பராக இருக்குமா? கைமணி என்ன ருசியாக இருக்குது. நானும் தான் செய்யேன், ஒன்றும் நல்லாவே இருக்க மாட்டேங்கி. சப்புனும் இருக்குது. நீ செஞ்சால் மட்டும் நல்ல தேனாட்ட ருசிக்கு தெரியுமா? நல்லா இருக்கு கீதா. ஏக்கா அந்த பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும்க்கா. அது செல்வாக்கு ரொம்ப பிடிக்கும். போகிற வழி தானக்கா உங்கள் வீடு, அப்படியே நீங்கள் செஞ்சால் நல்லா சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறீங்களக்கா. எனக்கு செல்வா விட்டுட்டு திங்கவே மனசு வராது பற்றியெல்லாம். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டமாக நல்லா சாப்பிடுவான். கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போயிருங்கக்கா. எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க. சரி கீதா, இது கூட நான் செய்ய மாட்டேன்னா. செல்வாக்கு ரொம்ப பிடிக்குன்னு எனக்கும் தெரியும். அதனால எப்படி சொல்ல எதுன்னு தெரியாமல் நானும் முழிச்சிட்டு கிடந்த பற்றியா. நீ ஏன் சொல்லிட்ட? உனக்கு தெரியாதா? அப்புறம் இத்தனை வருஷம் பழகிட்டு கிடக்குறியே, அப்புறம் உனக்கு தெரியாதா? பரவாயில்ல, ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுன்னு என் வீட்டில் செஞ்சுதா சொல்லிட்டு நான் போய் அவன் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறேன். என்ன திமுறை பற்றியா? அடுத்த ஒருத்தனுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்குமா? அது எப்படி சொல்கிற பற்றியா? கொஞ்சம் கூட ஒரு பயமே கிடையாது. பரவாயில்ல, நானும் இவள்கிட்ட எப்படி குழம்பு கேட்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இவளே கொடுத்துட்டால, வாங்கிட்டு போய் நீ நைட்டு தின்ற வேண்டியதுதான். செல்வாதனான்னு நம்ம தின்ன எப்படி நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா கிடைச்சா போதும். ஏம்மா எப்படியோ கிடைச்சா போதும், கொடுத்துருவா. எடுத்துகிட்டு போய் நாமளும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நைட்டு பண்ணி வந்து கழுவி கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியதுதான். என்னக்கா யோசனை பண்ணிட்டு கிடக்குறியே? நானும் அதை திங்கலக்க. செல்வாக்கு ரொம்ப பிடிக்கும். அது செஞ்சுட்டு திங்கவும் மனசு கிடையாது, விட்டுட்டு திங்கவும் மனசு இல்லை பற்றியெல்லாம். அதனால அது அப்படியே இருக்குங்க. ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு தரேன். போகிற வழி தானே அவங்க வீடு, அப்படியே கொடுத்துட்டு போயிருங்கக்கா. நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட பற்றியில. சரி, இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்ட கொடு. நான் அப்படியே போகிற வழி தான் கொடுத்துட்டு போயிடுறேன். இதில் என்ன இருக்குது? உன் ஃப்ரெண்டு நீ கொடுக்க, நான் அதை போய் கொடுத்துட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? வேற ஒன்றும் இல்லைம்மா. ஏக்கா வசந்தி அக்கா, நான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிடாது என்ன. உமா எதுவும் தப்பாக எடுத்துக்க பார்த்தீங்களா? அதனால தான் நான் வாங்கி எங்கள் கையில் கொடுக்கேன். நீங்கள் கொண்டு போகும்போது கொடுத்துட்டு போயிருங்க. நீங்கள் செஞ்சுதாக சொல்லி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி எதுவும் தப்பாக தான் எடுத்துக்காதீங்கக்கா. எனக்கு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு பற்றிலா, அதனால தான் எனக்கு திங்கவும் மனசு இல்லை. எப்போவுமே செஞ்சு அவனுக்கு கொடுப்பேன். அப்போனா நல்லா தான் இருந்துச்சு. இப்போ உமா சந்தேகப்படுறதுனால எதுவும் கொடுக்கறது கிடையாது. எனக்கு விட்டுட்டு திங்கவும் மனசு இல்லை பற்றிலாம், அதை உங்கள் கையில் கொடுக்கேன். மறந்துடாமல் கொண்டு கொடுத்துருங்கக்கா. சரிம்மா, கொடுக்கேன். இதை ஒரு சாக்கை வச்சு நல்ல இனிமேல் வாங்கி தின்னுட வேண்டியதான். செல்வாக்கு கொடுக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் இனிமேல் நாம் முழிங்கிற வேண்டியதான். இன்னும் வர்த்தியம்மோ ஒவ்வொருத்தி ஒரு செய்கிறது நமக்கு நல்லதாக போயிடுது. அடுத்த புருஷனுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்குமா? கேட்டால் இது ஃப்ரெண்டுங்க அழுவோம். என்னமோ நமக்கு சாதகமாக நடந்தால் சரிதான்.